Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. Most mysterious place on earth. அதுவும் இந்த உலகின் அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு நிறைந்த இடமும் இதுதான். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே ஏலியன் நடமாட்டம் இருக்கிறதா நம்பப்படுற ஒரே இடமும் இதுதான். அதுதான் ஏரியா 51. உண்மையிலேயே இந்த பிளேஸ்ல ஏலியன் நடமாட்டம் இருக்கா இல்ல அது வெறும் கட்டுக்கதை தானா? இந்த பிளேஸோட உண்மையான பெயர் என்ன, இதுக்கு எப்படி ஏரியா 51 பேரு வந்துச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதை பத்தி மட்டும் கிடையாது, இந்த பிளேஸ்க்கு பின்னாடி இருக்கிற பல மர்மமான விஷயங்களையும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏரியா 51 இந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஏரியா 51 அப்படின்னு தான் பேர் வச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த இடத்துக்கு முதல்ல இருந்த பெயர் நெவேடா டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் ரேஞ்ச். இதுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, அதுதான் த க்ரூம் லேக் பேஸ். அப்புறம் எப்படி இந்த பிளேஸ்க்கு ஏரியா 51 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த காலகட்டம் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பயங்கரமா உளவு பார்க்குற வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க. அதாவது அமெரிக்கா ரஷ்யா மேலேயும் ரஷ்யா அமெரிக்கா மேலேயும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உளவு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி உளவு பார்க்கறதுக்காக அமெரிக்கா பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் ஏன் நம்ம ஃபிளைட்டை யூஸ் பண்ணி ரஷ்யாவை உளவு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்க அதை யோசிச்சாலும் அதுல சில சிக்கல்களும் இருக்கு. ஏன்னா ஃபிளைட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேல தான் நம்மளால போக முடியும். அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம ரஷ்யாவை உளவு பார்த்தால் ரஷ்யா அதை ஈஸியா கேட்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை அட்டாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா. சோ என்னதான் ஃபிளைட்டை யூஸ் பண்ணாலும் நார்மலான ஃபிளைட் பறக்கிற டிஸ்டன்ஸுக்கு மேல அளவுக்கு அதிகமான உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை உருவாக்கினா மட்டும்தான் ரஷ்யாவுக்கே தெரியாம உளவு பார்க்க முடியுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. முடிவுக்கு வரதோட மட்டும் இல்லாம ஒரு ப்ரோக்ராம ரெடியும் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு 1954 நவம்பர் மாசம் அந்த டைம்ல யுஎஸ் பிரசிடென்ட்டா இருந்த எய்சனவர் அப்ரூவலும் கொடுக்கறாரு. அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் தான் U2, அதாவது ப்ராஜெக்ட் அக்வாடோன் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட நேமே. இந்த ப்ரோக்ராமோட அல்டிமேட் டார்கெட்டே ஹை ஆல்டிடியூட் பிளேனை உருவாக்குறது தான். அதாவது 70,000 அடி உயரத்துல பறக்கிற விமானத்தை உருவாக்குறது தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்திலையும் மேக்ஸிமம் பிளேன் பறக்கிற உயரம்னு பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 40,000 அடி உயரமா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கப்ப 70,000 அடி உயரத்துல பறக்கிற பிளேனை உருவாக்கிட்டா அது ரேடார்லயும் தென்படாது, கீழ இருந்து பார்த்தாலும் சுத்தமா தெரியாது. அண்ட் ரஷ்யாவையும் ஈஸியா உளவு பார்க்க முடியும் இல்லையா. அதற்குரிய ப்ராசஸ்ல தான் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கவும் செய்யறாங்க. என்னதான் இந்த ப்ரோக்ராமோட முதல் கட்டம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டாலும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் இந்த ப்ரோக்ராம் முழுவதுமா சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஆனா அதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடமும் மக்களோட கண் பார்வையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கணும், டாப் சீக்ரெட்டாவும் இருக்கணும், யாராலையும் அசஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி தேடுறப்பதான் ஒரு பிளேஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் முன்னாடி நம்ம சொன்ன க்ரூம் லேக்குக்கு பக்கத்துல இருக்க அந்த பிளேஸ். இதுதான் பிற்காலத்துல ஏரியா 51 மாறுது. அதெல்லாம் சரி, வெறும் வேவு பார்க்கறதுக்காக இல்லைன்னா டெஸ்டிங்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு இடம் எப்படி ஏலியனோட இருப்பிடமா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஒரு டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் கிரியேட் ஆச்சு. அதுக்கான ஆன்சர் நம்ம தேடி போறப்பதான் 7 இயர்ஸ்க்கு பேக்குக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதாவது 1947க்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த டைம்ல நியூ மெக்சிகோக்கு பக்கத்துல இருக்கிற ரோஸ்வெல் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 75 மைல் டிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு ஃபார்மர், அவரோட பேரு பிரேசல், அவரோட கால்நடை பண்ணைக்கு பக்கத்துல ஒரு வினோதமான ஒரு பொருளை கண்டெடுக்கிறாரு. அந்த பொருளை இனிஷியலா அவர் எடுத்து பாக்குறப்ப ஏதோ ஒரு வெதர் பலூன் அப்படின்னு நினைச்சு தான் எடுத்து பாக்குறாரு. எடுத்து பாக்குறதோட மட்டும் இல்லாம தன்னோட ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிக்கவும் செய்யறாரு. அப்படி அவர் காமிக்கிறப்ப அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இதை பாக்குறதுக்கு வெதர் பலூன் மாதிரி தெரியல, வெதர் பலூன் மட்டும் கிடையாது, இந்த பொருளை பாக்குறப்ப நம்ம உலகத்துல உருவாக்கப்பட்ட பொருள் மாதிரி இது தெரியல, ஏதோ வித்தியாசமான வேற்று கிரகத்துல இருந்து முக்கியமா ஏலியனோட ஸ்பேஸ்ல இருந்து உடைந்த பாகம் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பேச்சு கவர்மெண்ட்டுக்கும் போகுது. கவர்மெண்ட் உடனே அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவர் வச்சிருந்த அந்த பொருளை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஆராய்ச்சியையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சியை கவர்மெண்ட் ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஸ்டார்ட் பண்ணதை காட்டிலும் மேபி ரஷ்யா நம்மளை உளவு பார்க்கறதுக்காக அனுப்பின விமானத்தோட பாகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா மக்களுக்கு இந்த ஒரு ஆராய்ச்சி ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புக்கான ஆராய்ச்சியா தான் தெரியுது. தெரியறதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆராய்ச்சியை கவர்மெண்ட் ஏரியா 51 தான் பண்ணிட்டு இருப்பதாகவும் மக்கள் நம்புறாங்க. அப்படி அவங்க நம்பிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்க நம்பிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டும் நடக்குது. அதுதான் இதுவரை மனித வரலாறை கண்டிராத ஒரு விமானத்தோட தோற்றம். இந்த நிகழ்வு 1955ல ஒரு நள்ளிரவனைக்கு நடந்துட்டு இருக்கு. அதை தான் மக்கள் பயங்கர வினோதமா பார்த்துட்டு இருக்காங்க.
ஏன்னா இப்படி ஒரு விமானத்தை இதுவரைக்கும் மக்கள் பார்த்ததே கிடையாது. அதுவும் இவ்வளவு உயரத்துல மின்னி மின்னி பறக்கிற இந்த மாதிரியான விமானத்தை மக்கள் பார்த்ததே கிடையாது. சோ இத பாக்குறப்ப கண்டிப்பா இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் மக்கள் வர்றாங்க. ஆனா இது மக்களின் பார்வைக்கு மட்டும்தான், கவர்மெண்டோட பார்வைக்கு இது ஜஸ்ட் a டெஸ்ட் டிரைவ். அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, உளவு பார்க்கறதுக்காக ஒரு பிளேனை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு. அதைத்தான் இப்ப டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதைத்தான் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் இது டெஸ்ட் டிரைவ் பண்ற பிளேனா இருந்தாலும் கவர்மெண்டால ஓபனா சொல்ல முடியாது, ஏன்னா இது உளவு பார்க்குற விமானம் இல்லையா. சோ மக்கள் எழுப்புற கேள்விக்கு இது ஜஸ்ட் நேச்சுரல் பினாமினா இருக்கலாம், இல்ல வெதர் டிடெக்ட் பண்ற பலூனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அங்கிருந்து நகரவும் செய்றாங்க. சோ கவர்மெண்டோட வெளிப்படைத்தன்மை இல்லாத இந்த ஒரு பதில் ஏலியன் மீதான மக்களின் கண்ணோட்டத்தை அதிகமாக்குச்சே தவிர குறைக்கிறதுக்கு வழிவகையே செய்யல. சோ ஏரியா 51 அண்ட் ஏலியனோட பயணம் அடுத்தும் தொடர ஆரம்பிக்குது. ஏலியன் அண்ட் ஏரியா 51 மீதான மக்களின் கண்ணோட்டம் அதிகமான அந்த ஒரு சமயத்துல தான் மீடியா சைட்ல இருந்து ஒரு நியூஸும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் பாப் லேசர் அப்படின்ற ஒரு மனிதன் தான் 1989ல இருந்து ஏரியா 51க்கு நியர் பைல இருக்கிற S4 ஃபெசிலிட்டில இருந்ததாகவும், அந்த இடத்துல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஏலியன் டெக்னாலஜில ஒர்க் பண்ணதாகவும், அது கூடவே எக்கச்சக்கமான ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அண்ட் வெரைட்டியான ஸ்பேஸ் கிராஃப்ட தான் அனலைஸ் பண்ணதாகவும், அப்படி அனலைஸ் பண்ணதுல அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜில ஃபங்க்ஷன் ஆனதாகவும் மென்ஷன் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஆன்டி கிராவிட்டிக்கான முக்கியமான ரீசனா இருந்தது அணு எடை 115 கொண்ட தனிமம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த எல்லா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புமே ஜெட்டா ரெட்டிகுலை அப்படின்ற ஸ்டார் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு கோல்ல இருந்து வந்ததாகவும், அந்த பிளானட் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 39 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கதாகவும் மென்ஷன் பண்றாரு. பாப் லேசர் சொன்ன இந்த ஒரு விஷயம் ஏரியா 51ல இருக்கிற ஏலியனை பத்தி ஏதாச்சும் டீடைல் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். என்னதான் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விருந்தா அமைஞ்சாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய புதிரா தான் அமைஞ்சிச்சு. சோ ஆராய்ச்சியாளர்கள் இங்கிருந்து தான் பாப் லேசர் சொன்ன ஒவ்வொரு கூற்றையும் டீப்பா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜிக்கு காரணமா இருந்த எலிமெண்ட் 115ன்ற தனிமத்தை கண்டுபிடிச்சதே 2003லன்றத தான் நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவர் இந்த கதையை சொன்னதும் 2003க்கு அப்புறம் தான்றதையும் நோட் பண்றாங்க. சோ இத வச்சு பாக்குறப்ப இவர் 100% பொய் தான் சொல்றாரு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க. ஏன்னா 2003ல கண்டுபிடிச்ச இந்த ஒரு தனிமத்தை எப்படி இவரால 14 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1989 பார்க்க முடிஞ்சு அப்படின்றதா இவங்களோட மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவர் படிச்சதா சொன்ன ஸ்கூல்ல போய் இவரை பத்தி விசாரிச்சு பாக்குறப்ப இவரை பத்தி யாருக்குமே ஒண்ணும் தெரியலன்ட்டாங்க. கூடவே இவர் படிச்சதா சொன்ன MIT காலேஜ்லயும் போய் விசாரிச்சு பாக்குறப்ப அங்கேயும் இவரை பத்திய டீடைல்ஸ் ஒண்ணுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவர் படிச்சதா சொன்ன ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸையும் அங்க சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுடைய டீடைல்ஸும் அந்த MIT காலேஜ்ல சுத்தமா இல்ல. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு காலேஜான பேர்ஸ் ஜூனியர்ல இவர் சொன்ன ஸ்டாஃப்ஸோட டீடைல்ஸ் அப்படியே இருந்திருக்கு. சோ இத வச்சு பாக்குறப்ப இவர் ஏரியா 51ல மட்டும் கிடையாது, தன்னுடைய லைஃப்லயும் பல பொய்களை சொல்லிட்டு இருக்காருன்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. என்னதான் பாப் லேசர் பேசிக்காவே பயங்கரமா போய் சொல்றாரு அண்ட் அவர் சொன்ன எல்லாமே கட்டுக்கதை அப்படின்றத உறுதி பண்ணாலும், அதுக்கடுத்து அனலைஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமே ஏரியா 51ல இருக்கிற மிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குச்சே தவிர கம்மியாக்குறதுக்கு வழிவகை செய்யவே இல்லை. அதுக்கு அச்சாணி போட்டதே 1996ல நடந்த இந்த ஒரு நிகழ்வு தான். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் டே படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த படத்துல ஏலியன்ஸுக்கு எதிராக US மிலிட்டரி எப்படி பயங்கரமா போராடி இந்த உலகத்தை காப்பாத்துறாங்கன்றதான ஸ்டோரி வச்சிருப்பாங்க. இந்த கதை எழுதின உடனே இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணாங்க தெரியுமா? US மிலிட்டரி கிட்ட நேரா போயிட்டு, நாங்க இந்த மாதிரி மிலிட்டரி பேஸ் பண்ணி ஒரு படத்தை எழுதிருக்கோம், இதுல மிலிட்டரி தான் ஹீரோ, அவங்க தான் உலகத்தை காப்பாற்ற போறாங்க. சோ உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சுன்னா இந்த படத்தை எங்களால பெர்ஃபெக்ட்டா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட உதவியை நாடுறாங்க. இதை கேட்ட உடனே US மிலிட்டரியும் பயங்கரமா மெய்சிலிருது, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளுங்க, எங்கிட்ட இருக்கிற வண்டி, எங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் அண்ட் எங்கிட்ட இருக்கிற இடத்த கூட நீங்க யூஸ் பண்ணி படமா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இனிஷியல் டேஸ்ல பயங்கரமா கோஆபரேட் பண்றாங்க. ஆனா அந்த படத்தோட கதையை படிக்கிற வரைக்கும் ஒன்ஸ் அவங்க அந்த படத்தோட கதையை படிச்ச உடனே, அந்த படத்துல ஏரியா 51ஓட ரெஃபரன்ஸ் இருக்குன்றத தெரிந்த உடனே, இனிமேல் எங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ண முடியாது, தயவு செஞ்சு வேற எங்கேயாச்சும் போய் படத்தை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விடவும் செஞ்சிடறாங்க. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஏரியா 51 மீதான மிஸ்ட்ரிய இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது. ஏன்னா ஏரியா 51ல எதுவுமே இல்ல அப்படின்னா ஏன் இந்த ஒரு கதையை பார்த்து இவங்க இவ்வளவு தூரம் பயப்படணும் அண்ட் இந்த டீமை ஏன் அடிச்சு பத்தி விடணும் அப்படின்றதுதான் மக்களோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த வருஷமே, அதாவது 1997ல அமெரிக்கால இருக்க கோஸ்ட் டு கோஸ்ட் AM அப்படின்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ட்ரியான கால் வருது. அதுல ஒரு நபர் பயங்கர பதற்றத்தோடையும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஏரியா 51ஓட ஃபார்மர் எம்ப்ளாயி, நான் இப்பதான் ரீசெண்டா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு அங்கிருந்து வெளியவே வந்தேன். ஆனா மறுபடியும் என்னால அங்க போக முடியாது. நான் இப்ப இந்த நாட்டை விட்டு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு அவர் பயங்கர பதற்றமா பேசிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல
சமயத்துல அந்த கால் சடனா கட் ஆயிருது. இந்த ஒரு கால் கட்டு தான் மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான புதிரா மாறுது. அதாவது ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு பதற்றமா பேசணும், அதே நேரத்துல ஏரியா 51 அவர் சொன்ன உடனே அந்த கால் ஏன் சடனா கட் ஆகணும் அப்படின்றதான் மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வியாவே உருவாகுது. ஆனா இதுக்கு யுஎஸ் கவர்மெண்டோ இது ஜஸ்ட் பிராங்க் காலா தான் இருக்கும், இதுக்கெல்லாம் போய் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னதான் மக்களோட இந்த ஒரு கேள்விக்கு யுஎஸ் கவர்மெண்ட் சிம்பிளா பதில் சொல்லிட்டு போனாலும் 2007 வருடம் வெளிவந்த ஒரு போட்டோகிராஃபுக்கு யுஎஸ் கவர்மெண்டால பதில் சொல்லவே முடியல அப்படின்னு தான் சொல்லியானோம். அந்த போட்டோ வேற எதுவும் கிடையாது. எக்ஸாக்டா 33 வருஷத்துக்கு முன்னாடி 1974 வருடம் ஆஸ்ட்ரோனட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்பேஸ் ஷிப்ல பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கப்ப ஏரியா 51 தெரியாம ஒரு போட்டோகிராஃப் எடுத்துட்டாங்க. ஒன்ஸ் அந்த போட்டோகிராஃபை எடுத்தது தெரிஞ்ச உடனே யுஎஸ் கவர்மெண்ட் பயங்கரமா அவங்கள ரெஸ்ட் பண்ணி அந்த போட்டோகிராஃபை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றினதோட மட்டும் இல்லாம இனிமேல் ஸ்பேஸ் ஷிப்ல டிராவல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஏரியா 51க்கு மேல போனாலும் இந்த விஷயங்களை பண்ணணும், இந்த விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ரூல்ஸை கிரியேட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து தெரியாம கூட தெல்ல தெளிவா ஏரியா 51 போட்டோ எடுக்க கூடாதுன்னு பயங்கரமா ரூல்ஸ் போடுறாங்க. இந்த ஒரு ரூல்ஸ்னால தான் 1974 எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோ 2007 வருடம் தெரியாம லீக் ஆயிருச்சு. நீங்களே சொல்லுங்க பாப்போம், ஒரு பிளேஸ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா ஏன் அந்த பிளேஸ்க்காக இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடணும்? கரெக்ட் தானே? இந்த ஒரு கேள்வியை தான் மக்கள் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு யுஎஸ் கவர்மெண்ட் பதில் சொல்லவே மாட்டேன்றாங்க. ஏரியா 51 மீதான மக்களின் டவுட்டை இன்னும் கொஞ்சம் கொலு சேர்க்கும் வகையில 2017 வருஷம் ஏரியா 51க்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பிளேன் கிராஸ் நடக்குது. ஆனா அந்த விபத்தை 3 நாள் கழிச்சு தான் யுஎஸ் கவர்மெண்ட் வெளியிடவே செய்யறாங்க. அந்த விபத்துல லெப்டினன்ட் கர்னல் எரிக் சூல்ஸ் இறந்தும் போயிடுறாரு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கிரியேட் ஆகுது. ஏன்னா இவர் ஒரு அமைச்சரான பைலட் கிடையாது, கிட்டத்தட்ட 2000 ஹவர்ஸ் பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு தரமான பைலட்டும் கூட. அப்படிப்பட்ட இந்த ஒரு பைலட்டால இவ்வளவு பெரிய விபத்தை எப்படி ஏற்படுத்திருக்க முடியும் அப்படின்றதான் மக்களோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே அமையுது. அது மட்டும் இல்லாம இந்த பிளேனை பார்த்த சில பேர் இந்த மாதிரியான பிளேனை எங்க வாழ்நாளே பார்த்ததில்லை அப்படின்னும், இதை பாக்குறப்ப பூமியில உருவாக்கப்பட்டது மாதிரி தெரியல, ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ விமானத்தோட இந்த ஒரு தோற்றமும் தரமான அந்த பைலட்டோட இறப்பும் மக்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியா தான் தொடருது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் யுஎஸ் கவர்மெண்ட் பதில் சொல்லாம மறுக்க தான் செய்யறாங்க. ஏரியா 51 மீதான மிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற விதமா ஒவ்வொரு நாளும் லாஸ் வேகாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிளைட் ஏரியா 51க்கு பறந்து போயிட்டு இருக்கான். ஆனா அந்த 20 பிளைட்டுமே ஒரே கம்பெனியை சேர்ந்தது. அந்த கம்பெனியோட பேரு ஜானட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு கம்பெனியோட பிளைட்டை தவிர வேற எந்த பிளைட்டுக்குமே, ஏன் மிலிட்டரி பிளைட்டுக்கு கூட ஏரியா 51க்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதான். அப்படி ஏரியா 51க்கு போற அந்த எல்லா பிளைட்டுமே கம்ப்ளீட்டா ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த சைடுல ரெட் கலர் மார்க் இருக்குமா. அந்த 20 பிளைட்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ லாஸ் வேகாஸ்ல இருந்து ஏரியா 51க்கும் ஏரியா 51ல இருந்து லாஸ் வேகாஸ்க்கும் கூட்டு வரதா சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள டிராவல் பண்ற அந்த 1000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட டீடைல்ஸ கம்ப்ளீட்டா சீக்ரெட்டா வச்சிருக்கதாவும் சொல்றாங்க. ஒரு பிளேஸ் டிரான்ஸ்பரண்டா இருந்தா அந்த இடத்துல எந்த விதமான மிஸ்ட்ரியும் நடக்கல அப்படின்னா ஏன் அந்த இடத்துக்கு ஒரு கம்பெனியோட பிளைட்டை மட்டும் அனுப்பணும்? அது மட்டும் இல்லாம அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் ஏன் ஹிடனா வைக்கணும் அப்படின்றதான் மக்களோட அடுத்த மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு. ஆனா இதுக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. அடுத்து மக்கள் மத்தியில இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி எக்ஸ்பான்ஷன். அதாவது ஏரியா 51ல ஒண்ணுமே இல்லைன்னு கவர்மெண்ட் சொன்னாலும் ஒவ்வொரு வருஷமும் ஏரியா 51ஓட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அதாவது அங்க எக்கச்சக்கமான கட்டிட வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இத பத்தி இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வெளியில இருந்து பாக்குறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா நம்ம அடியில, அதாவது அண்டர் கிரவுண்ட்ல போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னே சொல்றாங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட்லயே பல அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கதாகவும் அதுல பல டனல்ஸ் இருக்கதாகவும் அங்க ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறதாவும் சொல்றாங்க. ஆனா இதுக்கும் யுஎஸ் கவர்மெண்ட் சிம்பிளா பதில் சொல்ல மறுக்க தான் செய்யறாங்க. ஒரு பிளேஸ்ல இவ்வளவு மிஸ்ட்ரி இருக்கு, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னா மக்களுக்கு அதை பாக்குறதுக்கு பயங்கரமா ஆர்வம் உருவாகும் இல்லையா? சோ அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் அந்த பிளேஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போவாங்களாம். ஆனா அந்த பிளேஸோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் யாருக்குமே செல்ல அனுமதி இருக்குமா. அதுக்கடுத்து ஒரு அடி கூட யாராலும் எடுத்து வைக்க முடியாதான். ஏன்னா அந்த ஏரியா 51 சுற்றி எப்பயுமே போலீஸ் பாதுகாப்பு இருந்துட்டே இருக்குமா. சப்போஸ் போலீஸ் பாதுகாப்பு இல்லாட்டியும் எல்லா இடத்துலயுமே கேமராஸ் இருக்குமா. கேமராஸ் இல்லாட்டியும் எல்லா இடத்துலயுமே சென்சார் இருக்குமா. இதையும் தாண்டி சில இடங்கள்ல எதுவுமே இல்லடா நான் ஈஸியா உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு சில பேர் உள்ள போனாங்க அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு மேல எப்பயுமே ஒரு விமானம் ரோந்து பணியிலேயே இருக்குமா. சோ அந்த பிளேஸ்ல கண்காணிப்பு அப்படின்ற ஒண்ணு இல்லாத இடமே இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி, போலீஸ், கேமரா, சென்சார்ஸ் அண்ட் கண்காணிக்கிறதுக்கு ஒரு விமானம் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல ஏதோ சம்திங் மிஸ்ட்ரியா நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையே மக்கள் மனதுல பயங்கரமா கிரியேட் பண்ணுது. சரி, பக்கத்துல போய் தான் பார்க்க முடியல, தூரத்துல ஏதாவது மலைகளா இருந்துச்சுன்னா அதுல ஏறியாவது பார்க்கலாம்னு யோசிச்சா
நினைச்சா கண்டிப்பா அதுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸோட பேரு டிகாப்போ பீக். ஆனா இந்த பிளேஸும் ஏரியா 51ல இருந்து கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து ஏரியா 51 பார்த்தா தெளிவா தெரியுமான்னு கேட்டா சுத்தமா தெரியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது மலை முகடு அப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருந்துச்சு. அந்த பிளேசஸோட பேரு ஒயிட் சைட் அண்ட் ஃப்ரீடம் ரிட்ஜ். இந்த ரெண்டு பிளேஸும் ஏரியா 51க்கு ரொம்ப பக்கமா தான் இருந்துச்சு. ஆனா இத 1995ல அமெரிக்கன் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு நம்ம இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் டிகாப்போ பீக் தான். ஏன் இதை மட்டும் கவர்மெண்ட் விட்டு வச்சிருக்காங்கன்னா இங்க இருந்து பார்த்தா ஏரியா 51 ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான். சோ இப்படி ஏரியா 51க்குள்ள என்ன நடக்குதுன்னு சுத்தமா சொல்லாமையே விட்டா மக்கள் மத்தியில் அளவுக்கு அதிகமான அதிருப்தி கிரியேட் ஆகும் அப்படின்றதுனாலயே சும்மா பேருக்கு ஏதாச்சும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு 2013 வருடம் அந்த டைம்ல அமெரிக்காவோட பிரசிடண்டா இருந்த பாரக் ஒபாமா அண்ட் சிஐஏவும் கம்பைன் பண்ணி ஏரியா 51 அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க கிளாசிஃபைடான எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்டை வெளியிடுறாங்க. ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற எக்ஸாக்ட் டீடைல அவங்க வெளியிடவே இல்ல. அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் வேவு பார்க்கறதுக்கான பிளான் அண்ட் அதுக்கான டெக்னாலஜி கிரியேட் பண்றதுக்கான சில டீடைல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சே தவிர அதை தாண்டி ஏலியன்ஸை பத்தின டீடைல்ஸோ அதுக்குள்ள வேற எந்த மாதிரியான ரிசர்ச் நடக்குதுன்ற விஷயங்களை தெளிவா அவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. சோ உண்மையிலேயே ஏரியா 51ல என்னதான் நடக்குது? ஏலியன்ஸை பிடிச்சதா ரிசர்ச் பண்றாங்களா, இல்ல ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல வேற ஏதாச்சும் வித்தியாசமான டெக்னாலஜி அதுக்குள்ள டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத அமெரிக்கன் கவர்மெண்டா தானா முன் வந்து பதில் சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் ஏரியா 51 அப்படின்ற ஒரு பிளேஸ் மிஸ்ட்ரியான பிளேஸா தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ மூலமா ஏரியா 51 பத்தி எக்கச்சக்க விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்லதான் நல்லதான் பண்ணிக்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம மினிட் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.